என் பேஜை ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. மார்னிங்லேருந்து கண்டினியூஸாக ஒர்க் இருந்துகிட்டே இருந்தது. எங்கள் ஊரில் திருவிழா இருந்தது. அதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயாச்சு. பிகாஸ் கொஞ்சம் நிறையா ஒர்க் இருந்தது. அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்காட்டி வந்து கண்டினியூஸாக வீடியோஸே போட முடியல. இனி வந்து கரெக்டாக வீடியோஸ் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து தம்பிக்குமே வந்து ஸ்கூல் இருந்தது. அவங்க ஸ்கூலுக்கு வந்து அவங்க அப்பா கூப்பிட போயிட்டாங்க. அதனால் வந்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேக் டு பேக் ஒர்க் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீ ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தம்பி வந்துட்டாங்க அப்படின்னா தம்பி கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தது. அதனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே முக்கால்வாசி 99% எல்லா ஒர்க்குமே முடிச்சு வச்சுருவேன். அவங்க வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க கூட வந்து உட்காந்து ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ண வருவேன். அதுக்கப்புறம் நைட் கிச்சனில் வந்து எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு தான் போய் தூங்குற மாதிரி இருக்கும். இது வந்து என்னுடைய சின்ன மாமியார் வந்து அவங்க வடகம் போட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. என்னோட தம்பிக்கு வந்து இதோட ஃபேவரெட்டு. என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் எடுத்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆல்ரெடி கழுவி வச்ச பாத்திரத்தை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமும் பாத்திரம் இருந்தது. இறக்கி அது எல்லாத்தையுமே அப்புறமா கழுவிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வந்து அந்த க்ளீனிங் ஒர்க்கு என்னுடைய பிஸ்னஸ் ஒர்க்குன்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஆயில் கண்டெய்னர் எல்லாமே தம்பி வந்து தெரியாமல் உடச்சிட்டாங்க பால் போட்டு. அதனால் வந்து அதுவுமே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போதைக்கு வந்து இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டின்னர் வந்து ஒரு 7:30க்கு மேலே தான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து எப்பயும் போல் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப வந்து சீக்கிரமாக டக்குன்னு எல்லாருக்குமே பார்த்துடலாம். இல்லை அப்படின்னா அந்த நேரத்துக்கு வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சு அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய ஈவினிங் ரொட்டீன் எப்பயுமே இப்படி தான் இருக்கும். ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் நடக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தம்பியுமே வந்துட்டாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.